மெட்ராஸ் படத்துடைய சக்சஸ் தொடர்ந்து அன்பண்ணா அன்பண்ணா அப்படின்னு ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட கலையரசன் அவர்கள் பல படங்கள் பண்ணிட்டாரு. அவருடைய நல்ல கதை தேர்வுக்கு ஏற்ற மாதிரி பல படங்கள் அமைஞ்சிருக்கு. அதில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எய்தவன் படத்தில் அவருக்கு என்ன ஸ்கோப் இருக்கு அண்ட் அந்த படத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இருக்கு அப்படிங்கிறத இப்போ ரிவ்யூவில் பார்க்கலாம். எய்தவன் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, பழங்காலத்தில் ஒரு டைலாக் இருக்கும், நான் வெறும் அம்பு தான், எய்தவன் வேற யாரோ அப்படின்னுவாங்க. அதேமாதிரி இந்த படத்துடைய எய்தவன் யார், அவர் எதை நோக்கி எதை எய்கிறாரு, எந்த விஷயத்துக்காக அதை பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறத படத்துடைய ஸ்டோரியும் கூட. ஆக்சுவலாக கலையரசன் அவர்கள் மெடிக்கல் இந்த எம்பிபிஎஸ் சம்மந்தமான ஒரு சில விஷயங்களில் மாற்றம் வரணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸை ஒன்றா கூட்டுறாரு. அவர் எதுக்காக கூட்டுறாரு, எதுக்காக மாற்றம் வரணும்னு நினைக்கிறாரு, அவரு எதனால் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதான் இந்த படம் சொல்லுது. அண்ட் இந்த படம் டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ வேற நீட் தேர்வுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அது சென்டிமெண்ட்டாக வந்து இந்த படம் இந்த டைமில் ரிலீஸ் ஆனது வந்து கரெக்டான டைமிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தில் என்ன விஷயங்கள் நம்ம புதுசாக பார்ப்போம் அப்படின்னா, இந்த மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பல விஷயங்கள் நம்ம பார்ப்போம். அப்புறம் இன்ட்ரெஸ்டிங் அந்த படத்தில் 2 வில்லன்கள் இருக்காங்க. ஒரு வில்லன் வந்து கௌரவ், பயங்கர பணக்காரராக இருப்பார், அவருடைய வாய்ஸ் செம்ம டெரராக இருக்கும். பட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் பார்த்தோம், கடைசி வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணாமல் வெறும் மாடலாகவே போயிட்டாரு. 2வது வில்லன் தர்மா. தர்மா வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப லோக்கலாக ரகடாக நம்ம ஏரியா பையன் மாதிரி அப்படி பயங்கரமாக இருப்பார். அண்ட் அவருடைய கேரக்டர் ரோல் கூட இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஒரு டைமில் வந்து கௌரவ்ன்ற ஒரு பெரிய வில்லனும் தர்மான்ற இன்னொரு வில்லனும் மீட் பண்ணுற மாதிரியான ஒரு டைம் வரும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அந்த இடம் டெஃபினட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த பல கிரிப்பான விஷயங்கள் வந்து செகண்ட் ஹாஃபில் இல்லாதனால படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியே இந்த படத்துடைய மியூசிக் அப்படின்னும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பாட்டு ஒன்று வருது, அதுவே கொஞ்சம் அவுடேட்டட் சாங் மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. மற்றபடி பிஜிஎம்ல வந்து அவருடைய டேலண்ட்டை மியூசிக் டைரக்டர் காமிச்சிருக்காரு. ஹீரோயினா சாட்னா டைட்டஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த படத்தில் கமிட் ஆயிருப்பாங்க போல் இருக்கு. இருந்தாலும் இந்த படத்தில் அவங்க வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரோல் தான் வந்திருக்காங்க. அண்ட் போலீஸாக வந்து வர்றாங்க. பட் ஹீரோவை லவ் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து கிரிமினலாக இருக்கிறாரு லைட்டாக. அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து பல்ச்சுன்னு புரியும். சரியா? அடுத்து இந்த படத்தில் வேல ராமமூர்த்தி அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்க்கும்போது மதையானை கூட்டம் வந்து பல படங்கள் சேதுபதி கூட சொல்லலாம், சம்மர் ரோல் பண்ணிடுவார் வெயிட்டாக. பட் இந்த படத்தில் அவர் வந்து அப்பா ரோல் மட்டும் கொடுத்து அதே ஒரு டப்பாக்குள்ள அடைச்சி வச்சிருக்காங்க, ஊருக்கும் அமைச்சிடுறாங்க. அதனால் அவருக்கான நடிக்கிறதுக்கான ஸ்கோப்பும் இந்த படத்தில் மிக குறைவு. இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் கலையரசனுக்கு மட்டும் தான் நடிக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் ஸ்கோப்புகள் இருந்தது. அதனால் அவர் அந்த வேலையை ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்ஷன் ஹீரோ வரணும்னு நினைச்சாரு அப்படின்னா இந்த ஆக்ஷன் மட்டுமே அவருக்கு பத்தாது அப்படிங்கிறது தான் நம்ம சைட்லேருந்து ரசிகர்கள் சைட்லேருந்து சொல்ல வர விஷயம். இன்னும் பழைய 500 நோட்டையே பயன்படுத்தினது, பாடல்கள்லாம் பழைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது, பேசிக்கிட்டே இருக்க வில்லன்கள் அப்படின்னு சில நெகட்டிவ் சைடு இருந்தாலும் கூட ஒரு எஜுகேஷன் மாஃபியானா என்னது, அதுக்குள்ள பாலிடிக்ஸ் எப்படி போகுது, மிடில் கிளாஸ் பசங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, டாக்டர் படிக்கணும்னு நினச்சாங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுடைய யூனிட்டி பவர் எப்படி இருக்குது, அண்ட் ஸ்ட்ரைக்லாம் நடக்குது இல்லையா மெடிக்கல் காலேஜில், ஏன் நடக்குது அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த படத்தில் அப்படியே போகிற போக்கில் சூப்பராக சொல்லியிருக்காங்க. இதுக்காகவே இந்த படத்தை பார்த்து டெஃபினட்டாக நீங்கள் ஒன் டைம் என்கரேஜ் பண்ணலாம் இந்த டீமை. அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சினி உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நாட்டில் எக்ஸாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுறத விட அண்டர்வேர் இல்லாமல் தான் எழுதணும் போல இது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணிட்டாங்க. இதே இந்த எக்ஸாம் சீசனை பக்கத்து நாடுகள் எப்படி கையாளுது அப்படின்னா, இப்போ பாருங்களேன் இந்த ஸ்லைடை. சைனாவில் பார்த்தீங்க அப்படின்னா கூரை போட்ட மாதிரி எக்ஸாம் எழுதுறான்.